அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் பிரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது சக்தியும் படைப்பாற்றலும் என்ற பற்றி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட்டை பற்றி, ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது மிக மிக கோட்பாடுகள் நிறைந்தது, மிக மிக எளிமையானது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் எல்லையற்ற படைப்பு திறன் இருக்கிறது. பிரபஞ்சம் மிகவும் செழிப்பானது. தெளிவான ஒரு கோரிக்கையை அதனிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் இதயம் விரும்பும் அனைத்தும் உங்களிடம் வந்தாக வேண்டும் அப்படின்ட்டு கேளுங்க. இங்கு நாம் கேட்கும் பொழுது அது நம் கைக்கு வந்தாகி விட்டதாகவே கருத்தில் கொள்ள வேண்டிய கோட்பாடு மிக மிக முக்கியம். வரும் என்று நினைக்கக்கூடாது, வந்தாகி விட்டதே என்று நினைக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் பணமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், உறவுகளுக்காக அன்பின் ஆற்றலை பயன்படுத்துவது எவ்வளவு சுலபம் என்பதை நீங்கள் இப்போது கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த அறிவுகளோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பும் எதுவாகவும் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் ஆழமாக விரும்பும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் உங்களிடம் கொண்டு வர விரும்பினால் படைப்பு செயல்முறையில் எளிய வழிகளை பின்பற்ற வேண்டும். அதை கடினமான கோட்பாடுகள்லாம் நம்ம பின்பற்ற வேண்டியதில்லை. சாதாரணமாக இயல்பாக இருக்கக்கூடிய கோட்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும் போதும். நீங்கள் விரும்பும் ஒன்றை உங்களிடம் கொண்டு வருவதானால் சரி, அல்லது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை நீங்கள் நீக்க வேண்டுமென்றாலும் சரி, அதற்கு செயல்முறை ஒன்று தான் வழி. இதில் படைப்பு செயல்முறை அப்படின்ட்டு ஒரு 3 கோட்பாடு இருக்குது. படைப்பு செயற்பொருளில் முதல்ல கற்பனை செய்கிறது, 2வது உணர்றது, 3வது பெறுறது. இதை 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன் அப்படி 3 டைமென்ஷன் அப்படின்னு சொன்னால் முக்கோணத்தை குறிக்கிறது. ஒரு முக்கோணம் என்பது 3 பகுதிகளும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து 180 டிகிரியில் ஃபினிஷ் ஆகுது. இதில் கற்பனை, உணர்தல், பெறுதல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் 3 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயத்தின் மீது உங்களுடைய மனதை கொண்டு கவனம் செலுத்த கற்பனை செய்யுங்கள். முதலில் நீங்கள் விரும்பும் விஷயத்துடன் நீங்கள் இருப்பது போல கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்களை செய்வது போல கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். இந்த கற்பனையானது உங்களுடைய ஆழ்மனதை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது. ஏனென்றால் கற்பனையானது மிக மிக வலுவான நம்பிக்கையுடன் பெறுவதற்கு இது மிகவும் உதவி செய்யும். அடுத்தது உணர்தல். உணர்தல் என்பது ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு விஷயம். நீங்கள் கற்பனை செய்யும் அதே நேரத்தில் நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் குறித்து அன்பாக உணர வேண்டும். நீங்கள் கற்பனை செய்து நீங்கள் உங்கள் விருப்பத்துடன் இருப்பது போல உணர வேண்டும். நீங்கள் கற்பனை செய்து நீங்கள் விரும்பும் விஷயங்களை செய்வது போல உணர வேண்டும். நீங்கள் கற்பனை செய்து நீங்கள் விரும்பும் விஷயங்களை கைவசப்படுத்தி ஆகிவிட்டது என்று உணர வேண்டும். உங்கள் கற்பனை நீங்கள் விரும்பும் விஷயத்தோடு உங்களை இணைக்கிறது. உங்கள் விருப்பமும் அன்பு உணர்வுகளும் காந்த சக்தியாக உருவெடுக்கிறது. அந்த காந்த சக்தி உங்கள் விருப்பத்தை உங்களிடம் ஈர்த்து வருகிறது. படைப்பு செயல்முறையில் உங்கள் பங்கு இத்துடன் நிறைவடைகிறது. ரொம்ப உணர்தல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பெறுதல். 3வது கோட்பாடு பெறுதல். அன்பின் ஆற்றலானது நீங்கள் விரும்பும் விஷயத்தை உங்களிடம் கொண்டு வருவதற்கு கண்ணுக்கு புலப்படாத மற்றும் கண்ணுக்கு புலனாகின்ற இயற்கை ஆற்றல்கள் மூலமாக வேலை செய்கிறது. நீங்கள் நேசிப்பதை உங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த ஆற்றலும் சூழல்களும் நிகழ்வுகளும் மக்களை பயன்படுத்துகிறது. இது சூட்சுமமான விஷயம். பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக நமக்கு முன்னால் ஒரு மறைவான சூட்சுமமான நிலையில் இருக்கிறது. நீங்கள் எதை விரும்பினாலும் சரி, அதை உங்கள் இதயபூர்வமாக விரும்ப வேண்டும். விருப்பம்தான் அன்பு என்று சொல்லப்படுகிறது. ஒரு தீவிர விருப்பம் உங்கள் இதயத்தில் இல்லாவிட்டால் அன்பின் ஆற்றல் படைப்புக்கு தேவையான சக்தியை உங்களிடம் இருக்காது. இந்த படைப்பு செயல்முறைகளை பயன்படுத்தும் போது நீங்கள் விரும்புவதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டதாக உணர்வுபூர்வமாக கற்பனை செய்ய வேண்டும். அந்த நிலையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் விலகி சென்று விடாதீர்கள்.
ஏன் விலகிச் செல்லக்கூடாது? ஏனென்றால் நீங்கள் வெளிப்படுத்துவற்றை ஈர்ப்பு விதி அப்படியே நகலெடுக்கிறது. எனவே நீங்கள் விரும்புவதை இப்போது உங்களிடம் இருப்பது போல நீங்கள் உணர்வுபூர்வமாக கற்பனை செய்ய வேண்டும். இதற்காக ஒரு கதை கூட இருக்குது. ஒரு யோகி வந்து காட்டில் தவம் இருக்கிறார். 5 வருஷமாக தவம் இருக்கிறாரு, கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் பிரதிஷ்டை ஆகவில்லை. ஒரு மீன் பிடிக்கிறவன் இவரை வந்து கண்காணிச்சிட்டே இருக்கிறான் நீண்ட நாட்களாக. ஒரு நாள் வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குறான், அந்த யோகி கிட்ட, சாமி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் வந்து சொல்கிறாரு ஒரு அகங்காரத்துடன், வந்து நான் வந்து கடவுளை பார்க்க போகிறேன், நான் கடவுளை பார்க்குறதுக்காக தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனவன் சொல்கிறான், எனக்கும் அந்த வித்தையை கற்றுக் கொடுங்க சாமி அப்படின்றான். அதெல்லாம் ரொம்ப மூச்சை அடக்கக்கூடிய விஷயம்டா, இதெல்லாம் வந்து பயிற்சியில் தான் வரும், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது அப்படின்றான். உடனே அவன் வந்து அப்படியெல்லாம் இல்லை சாமி, நீங்கள் சொல்லுங்கள், நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய தெய்வத்தை என்னன்றா கூப்பிடுவ அப்படின்றாரு. நான் காளியாத்தா மாரியாத்தா அப்படின்னு கூப்பிடுவேன் அப்படின்றாரு. நீ மூச்சு அடைக்கிட்டு காளியாத்தா மாரியாத்தான்னு கூப்பிடு, அது வந்து வருவோம் அப்படின்றாரு. ஆனால் இவருக்கு 5 வருஷமாக வரல. உடனே மீனவன் என்ன செய்கிறான், நம்பிடுறான். இவர் சொல்கிறது உண்மை தான், கடவுளை பார்க்குறது நம்ம பார்க்க போகிறது உண்மை தான் அப்படின்னு நம்பிட்டு காளியாத்தா மானியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்தில் இறங்கி முழுகிடுறான். முழுகிக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய மூச்சு போகும் அப்படின்ற நிலையில் தெய்வம் வந்து பிரதிஷ்டையாகி, நான் தான்ப்பா வந்துட்டேன், காளியாத்தா மாரியாத்தான்னு சொன்னல நான் தான் அப்படின்றான். உடனே அவன் வந்து மீனவன் என்ன வெளியே வந்து என்னன்னு சொல்கிறான், இல்லை ஒரு சாமியார் 5 வருஷமாக தவம் இருக்கிறானா, நீ வந்து காட்சி கொடுக்கல, எனக்கு என்ன ஒரே நிமிஷத்தில் எப்படி காட்சி கொடுத்த அப்படின்றான். அந்த உண்மையான அந்த அன்பு, உண்மையான கருணை, நம்பிக்கை, இதை வச்சு தான் கடவுளினுடைய பிரதிஷ்டை ஆகுது. இன்னொரு இடத்துல ஒரு மகான் வந்து சிஷியர்கள்கிட்ட கடவுளை பற்றி பிரசங்கம் செஞ்சிட்ருக்கிறாரு. ஒரு சிஷியன் கேட்குறான், நான் இப்போயே கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து குரு வந்து அந்த சிஷியனை கூட்டிகிட்டு போய் ஒரு குளத்தாண்ட கூட்டிகிட்டு போய் குளத்தில் நிற்க வச்சு அவனுடைய கழுத்தில் கையை வச்சு ஒரே குளத்தில் அழுத்தி விட்டுறாரு. அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. அவன் திக்கு மூக்கு ஆடுறான். அப்புறம் கடைசியில் வெளியே விடுறாரு. உடனே அவன் வந்து, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க, என் உயிரே போயிட்டுருக்கும் சாமி அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த குரு சொல்கிறாரு, நீ வந்து குளத்துக்கு தண்ணிக்கு உள்ளே இருக்கும்போது உன்னுடைய நினைவு என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அந்த சிஷியன் சொல்கிறான், என்னுடைய நினைவெல்லாம் ஒரே ஒன்று தான், வெளியே எப்போ வருவோம் அப்படின்றது மட்டும்தான், வேறு ஏதாவது கற்பனை பண்ணியா? இல்லை சாமி, அதை தவிர எதை கற்பனை பண்ணுறது, உயிர் போகக்கூடிய நிலைமையில் அது ஒன்று தான் கற்பனை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்து குரு சொல்கிறாரு, இதே நிலையில் தெய்வத்தை வந்து நீ வந்து தியானம் செஞ்சால் உடனே தெய்வம் பிரதிஷ்டையாகுன்றார். அதனால் நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய பயிற்சிகள், இவையெல்லாம் வந்து ஒரே கண்ணோட்டத்தோடு இருக்கணும். நீங்கள் உங்கள் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினா, நீங்கள் குண்டாக இருப்பதை கற்பனை செய்யாமல், நீங்கள் நேசிக்கும் உடலை ஏற்கனவே நீங்கள் பெற்றிருப்பது போல உணர்வுபூர்வமாக கற்பனை செய்தால் அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பயணம் செய்ய விரும்பும் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்வதற்கான பணம் உங்களிடம் இல்லை என்று கற்பனை செய்யாமல், உங்கள் பயணம் செய்வது போல் உணர்வுபூர்வமாக கற்பனை செய்வதன் மூலம் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒரு விளையாட்டிலோ, நடிப்பிலோ, இசையிலோ, ஒரு இசை கருவியை வாசிப்பதிலோ, பொழுதுபோக்கிலோ அல்லது உங்கள் வேலையிலோ நீங்கள் மேற்பட விரும்பினால், நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்களோ அது குறித்து உணர்வுபூர்வமாக கற்பனை செய்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அல்லது ஒருவருடன் ஒரு சிறந்த உறவு நீங்கள் விரும்பினால், அப்படிப்பட்ட ஓர் உறவு உங்களுக்கு அமையும் போது நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்ற உணர்வுபூர்வமான கற்பனை செய்து அன்பை வெளிப்படுத்துங்கள். விசுவாசம் என்பது உங்களால் இப்போது பார்க்க முடியாததன் மீது நம்பிக்கை வைப்பது. அவ்வாறு நீங்கள் நம்பிக்கை வைத்த விஷயத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பது தான் அந்த விசுவாசத்திற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகசியம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற கோட்பாட்டில் சொல்லப்படுது. எனவே த ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்வாங்க. பயிற்சி தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. அந்த பயிற்சியானது திடமான மனதுடன், நம்பிக்கையுடன் கிடைக்கும் அப்படின்றத விட கிடைத்து விட்டது என்று நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதில் வந்து ஆட்டோ சஜஷன் மிக அற்புதமாக வேலை செய்யும். கண்ணாடியை பார்த்துக்கிட்டு
அன்பே யான் அன்பெலாம் யான் அன்பெலாம் அடைந்தேன் யான் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கோட்டீஸ்வரனே யான் கோட்டீஸ்வரன்லாம் யான் கோட்டீஸ்வரன்லாம் ஆனேன் யான் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி விதி இது. இது மிக அற்புதமாக வேலை செய்யும். இதில் வந்து நீங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் மிக வேகமாக நம்முடைய வலதுபுற மூளையில் பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனோதத்துவம் வலுவாக சொல்லுது. நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் இந்த முயற்சியை செய்து வெற்றியடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.